வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் 2026 நோக்கி ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நேஷ்னல் மீடியாவான NDTV வந்து சென்னையில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்து ஒரு கான்க்ளேவ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் அதாவது உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அன்பில் மகேஷாக இருக்கட்டும், திமுகவுடைய MP கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், நடிகர் கமலஹாசனாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எல்லாருமே ஆஜர். முதலமைச்சர்லேருந்து, எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து, சக மினிஸ்டர்ஸ், மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர்ஸ்லேருந்து எல்லாம் ஆஜராகிட்டாங்க. அந்த தமிழ்நாடு அரசியல் களம் அந்த கான்க்ளேவ் காலையிலேருந்து ஒவ்வொரு செக்ஷனாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. தனித்தனி வேறு தருணங்களில், வேறு டைமிங்கில் ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகளும் வந்து அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் அந்த கான்க்ளேவில் கலந்துக்க சொல்லி NDTV வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் மட்டும் மிஸ்ஸிங். விஜய் மட்டும் ஆப்சென்ட் ஆகியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல அந்த தமிழ்நாடு கான்க்ளேவ், அந்த பொலிட்டிக்கல் கான்க்ளேவ் முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த NDTV டீமும் விஜயோட வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, விஜய்கிட்ட இன்டர்வியூக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்க்ளேவில் விஜய் கலந்துக்கலை. அந்த கான்க்ளேவ் ஸ்டேஜில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிட்டேயா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்டயா இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், இப்படி எல்லா தலைவர்கள்ட்ட எந்த மாதிரி கேள்விகள் முன்வைக்கப்பட்டதோ அதே மாதிரியான கேள்விகளை விஜய்கிட்டையும் முன்வைக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த இன்டர்வியூ வந்து எதிர்பார்த்த வகையில் நல்லா வரல, அல்லது ஸ்ட்ராங்காக இல்லை, அல்லது வாட்டவர் ஏதோ ஒரு இஷ்யூ அதில் நடந்திருக்கு. எண்டில் வந்து இல்லை, இந்த இன்டர்வியூவை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு விஜய் கேட்டுக்கிட்டதாகவும், விஜயோட வேண்டுகோளுக்கு இணங்க NDTV அந்த டீம் வந்து அந்த இன்டர்வியூவை ஸ்கிப் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. ஆனால் இதை பற்றி வெளியில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அதாவது கான்க்ளேவில் விஜய்க்கு அழைப்பு கொடுத்தது உண்மை, விஜய் வரலைங்கிறது உண்மை. ஆனால் விஜய்கிட்ட இந்த கான்க்ளேவை பற்றி நாங்கள் பேசுவதற்காக நாங்கள் வந்தோம். இது ஆஃப் த ரெக்கார்டாக இந்த கான்வர்சேஷன் விஜய் கூட எங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது NDTVயோட ஒரு 5 பேர் வந்து 5 முக்கியமான அந்த NDTVயோட ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய எடிட்டர், பொலிட்டிக்கல் எடிட்டர், அந்த நிர்வாக ஆசிரியர், இந்த மாதிரியான ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஹையர் அத்தாரிட்டிஸ் போய் மீட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஆஃப்டர் ரெக்கார்டாக தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆஃப்டர் ரெக்கார்டாக அந்த லீடர்ஸ் வந்து பேசுவாங்க. இதுதான் நம்ம பார்த்துருவோம். ஒட்டுமொத்த இன்டர்வியூமே ஆஃப்டர் ரெக்கார்டாக நடந்த ஒரு விஷயத்த இந்த விஜயோட மீட்டில் நம்ம பார்த்தோம். ஆனால் ஆஃப்டர் ரெக்கார்டில் நடந்த விஷயத்தை அந்த NDTV ஆங்கராக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் எடிட்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்க இன்டர்வியூவாக அதை கொடுத்தாங்க. அப்போ அது ஆஃப்டர் ரெக்கார்டான ஒரு கான்வர்சேஷன் கிடையாது. இந்த இடத்துல நம்ம இந்த விவாதத்துக்குள்ளே, இந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் விஜய் என்ன பேசினார், விஜய்கிட்ட இவங்க என்ன மாதிரியான கேள்விகளை முன் வச்சாங்க, விஜய் கொடுத்த பதில் என்ன அப்படிங்கிறத நான் தமிழில் சொல்ல போகிறேன். விஜய்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கு விஜய் சொன்ன பதில்கள், இதை தான் நம்ம இது பண்ண போகிறோம். விஜய்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கொஸ்டின், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் கிங் மேக்கரா அப்படின்னு விஜய்கிட்ட ஒரு கேள்வி. முழுக்க நான் தமிழில் தான் அந்த கேள்வி பதிலை நான் தொகுத்து வச்சுருக்கேன். தமிழில் தான் நான் சொல்ல போகிறேன். ஆர் யூ கிங் மேக்கர் அப்படின்னு விஜய்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கிங் மேக்கரா அப்படின்னு NDTV டீம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து தளபதி விஜய் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நான் போராடி வெற்றி பெற்றிருக்கேன், நான் ஏன் கிங் மேக்கர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்னுடைய முன்மாதிரிகள் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தொடர்ந்து அதுலேருந்து பேசும்பொழுது, அதாவது இங்கிலீஷில் விஜய் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஆர் யூ கிங் மேக்கர் அப்படின்னு NDTVயோட டீம் கேட்கும்பொழுது, ஐ வில் ஃபைட் அண்ட் வின், ஒய் டு யூ திங்க் ஐ எம் ஏ கிங் மேக்கர், மை ரோல் மாடல் ஆர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பளிச்சுன்னு விஜய் பதில் சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லிவிட்டு விஜய் அகைன் கண்டினியூ பண்ணுறாரு. எப்படி கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா, நான் என்னுடைய திரை வாழ்க்கையை திட்டமிட்டு கைவிட்டேன், அது ஒரு எளிதான விஷயம் கிடையாது, இப்போது என்னுடைய கவனம் மக்களுடைய பிரச்சனைகள் மீது அதிகமாக இருக்குது, சரியான நேரத்தில் நான் ஊடகங்களை கண்டிப்பாக சந்திப்பேன்,
என்னுடைய என் வாழ்க்கை பாதையை சிந்தித்து இப்போ நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இது எளிதானது கிடையாது. மக்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்துவதே என்னுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. இவ்வளோ நீட்டாக பேசியிருக்காரு. இது ஒரு இன்டர்வியூவாகவே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்விகளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். வெளியில் ஆக்கப்பூர்வமாக இதுதான் உள்ளே நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லலை. உள்ளே இருந்து நமக்கு வந்து சோர்ஸின் அடிப்படையில் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது, அதற்கு விஜய் இந்த மாதிரியான பதில்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விஜய்கிட்ட வேறு என்ன மாதிரியான கேள்விகள்லாம் அவங்க முன் வச்சாங்க, விஜய் வேறு என்ன மாதிரியான பதிலாம் சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் மீடியாவை சந்திக்க மாட்டேங்கிறீங்க, பொதுவாக ஒரு கேள்வியை முன் வச்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னு தன்னம்பிக்கை குறைவாக நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. அதற்கு உங்களோட பதில் என்ன? அதாவது சுருக்கமாக நாசுக்காக எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஏன் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்க, தன்னம்பிக்கை குறைவாக உங்களுக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லையாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் ரொம்ப அழகாக சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அது உண்மை என்று நான் நினைக்கல. இன்று எல்லா வகையான கேள்விகளுக்கும் அமைதியாகவும் தெளிவாகவும் நான் பதிலளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் இங்கு ஏன் இருக்கிறேன் என்பதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் தெளிவாக இருக்கேன். என்னுடைய முடிவு உறுதியாக எடுத்திருக்கேன். என்னுடைய முடிவை திரைப்படங்களை நான் கைவிட்டுட்டு இதுதான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு நான் முன் வச்சுருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக பேசியிருக்கார். விஜய்கிட்ட அடுத்து என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னா, இதை ஒரு குறுகிய கால அரசியல் முயற்சியாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு நீண்ட கால அரசியல் பயணமாக பார்க்குறீங்களா அப்படின்னு விஜய்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி. இதற்கு விஜயோட பதில் என்ன அப்படின்னா, இது ஒரு நீண்ட கால திட்டம், இதை நான் சீரியஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து சாதாரணமாக கிடையாது. 33 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமாவை நான் மனப்பூர்வமாக கைவிட்டிருக்கேன். இது எளிதான ஒரு முடிவு கிடையாது, ஆனால் முடிவெடுத்துட்டேன். நீண்ட பயணத்திற்காக நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷில் விஜய் சொன்னதை நான் தமிழில் உங்கள்கிட்ட நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதன் தொடர்ச்சியாக விஜய்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜனநாயகன் படம் சிக்கலில் இருக்குது, அரசியலில் நுழைந்தது உங்களுடைய சினிமா வாழ்க்கையை பாதிக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தளபதி விஜய் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, என்னுடைய அரசியல் நுழைவால் ஜனநாயகன் பாதிக்கப்படுவதால் என்னுடைய தயாரிப்பாளருக்காக நான் வருத்தப்படுறேன், எனக்கு வருத்தமாக இருக்குது. என்னுடைய அரசியலால் படங்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு நான் முன்பே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். அதற்காக மனதளவில் நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன். இப்போ அந்த விஷயம் நடக்கும் பொழுது அந்தளவுக்கு ஓகே, நம்ம நினச்ச ஒரு விஷயந்தான், நம்ம தான் ஆல்ரெடி நம்மளை கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் இந்த விஷயமாக நடக்கும் அப்படின்னு, அதுதான் இப்போ நடக்குது அப்படின்னு விஜய் இந்த இடத்துல பேசியிருக்கார். விஜய்கிட்ட அதன் தொடர்ச்சியாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு நேஷ்னல் மீடியாவையும் மீட் பண்ணலை, இப்போ மட்டும் ஏன் இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நேஷ்னல் உங்கள் என்டிடிவியோட டீம் தான் அவங்க விஜய் தேடி போயிருக்காங்க. ஆனால் அவங்க விஜய்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் ரொம்ப அழகாக என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் கரெக்டு தான், இதுதான் தேசிய ஊடகத்துக்கான என்னுடைய முதல் உரையாடல், முதல் கான்வர்சேஷன். இதை வந்து நான் ஒரு முன்னோட்டமான ஒரு இன்டர்வியூ போல், ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் போதுமான அளவு பேசலை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் நான் என்னுடைய உரையாடல் மூலமாக பேசிக்கிட்டு தான் இருக்கேன், நான் எப்போதும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக விஜய் பேசியிருக்காரு. விஜய்கிட்ட அடுத்து என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னா, அரசியலில் நுழைய வேண்டும் என்று நீங்கள் தீவிரமாக யோசிக்க தொடங்கியது எப்போ தொடங்குனீங்க, எப்போ தீவிரமாக நீங்கள் யோசிச்சிங்க நம்ம அரசியலுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் வந்து அரசியல் பற்றி நான் ரொம்ப தீவிரமாக யோசித்தேன் அந்த டைமிங்கில். இது திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது. என்னுடைய தந்தை அரசியல் இயக்குனராக, அதாவது அரசியல் படங்கள், சினிமாவில் அரசியல் வசனங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப தோல்விச்சு காட்டுற மாதிரி என்னோடய தந்தை படம் பண்ணியிருப்பார். அதனால் இந்த உலகத்தை அருகிலிருந்து நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறையா இப்படி பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகாக விஜய் இந்த இடத்துல பதில் சொல்லியிருக்காரு. விஜய்கிட்ட தொடர்ச்சியாக என்ன கேள்வி கேட்கப்பட்டதுன்னா, ஏன் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி அமைக்கலை அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் சொன்ன பதில், நான் ஏன் அதிமுக கூட கூட்டணி அமைக்கணும், நானே வெற்றி பெறுவேன், நான் வெற்றி பெற மாட்டேன் அப்படின்னு உங்களை ஏன் நினைக்க வைக்கணும், நான் வெற்றி பெறுவேன், ஐ வில் வின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்துல பதில் சொல்லியிருக்கேன். நானே ஜெயிப்பேன், நான் ஏன் இன்னொருத்தர் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய்கிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களை ஊக்குவிக்கும் தலைவர்கள் அல்லது ஆளுமைகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஷாருக் கான் சொல்லியிருக்காரு.
ஏன் ஷாருக்கானை சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் பேசும்போதும் ரொம்ப தெளிவான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய திறன் காரணமாக ஷாருக்கான் அவர்களை நான் மிகவும் மதிக்கிறேன். அதை நான் எப்போவுமே தொடர்ச்சியாக நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அதே போல் அர்த்தமுள்ள சாதனைகளை நிகழ்த்திய முன்மாதிரி தலைவர்களாக எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கலைஞர் ஆகியோரை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த இடத்துல விஜய் பேசியிருக்காரு. இந்த பதிலை விஜய்கிட்டேருந்து யாருமே எதிர்பார்க்கலை அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். அதன் தொடர்ச்சியாக விஜய்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிந்தனை கோட்பாட்டில் நீங்கள் இடதுசாரியா வலதுசாரியா, ரைட் விங்கா லெஃப்ட் விங்கா, அதாவது நீங்கள் பிஜேபி சிந்தனை கொண்டவரா அல்லது திராவிட சிந்தனை அல்லது தமிழ் தேசியம், இந்த மாதிரி எந்த சிந்தனை, நீங்கள் லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லது மையவாதியா, மையத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இடதுசாரி வலதுசாரி அல்லது மையவாதி என்று எதிலும் இல்லை. நான் இடதுசாரியும் கிடையாது, வலதுசாரியும் கிடையாது, மையவாதியும் கிடையாது. எனக்கு அரசியல் என்பது மக்கள் பிரச்சனைகளை பற்றியது, அதுவே எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் மக்கள் பக்கம்தான், பாதிக்கப்பட்டவங்க பக்கம்தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப நாசுக்காக தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. விஜய்கிட்ட கடைசியாக நடந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த கேள்வி என்ன அப்படின்னா, கடைசியாக உங்களுடைய அரசியல் நுழைவு குறித்து மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு தளபதி விஜய் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, நான் குழப்பத்தில் கிடையாது, நான் முடிவு எடுத்துட்டேன், திரைப்படங்களை நான் கைவிட்டு விட்டேன், இதுதான் என்னுடைய எதிர்காலம், இந்த பயணத்தில் நான் முழு கவனத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு விஜய் அந்த என்டிடிவி டீமோட அந்த கான்வர்சேஷனில் ஆஃப்டர் காலில் நடந்த அந்த மீட்டிங்கில் விஜய்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் இதெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்த தகவல் பிரகாரம் அந்த கேள்விகளையும் இந்த பதில்களையும் தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் விஜயை ஏன் ஒரு நேஷ்னல் மீடியா தேடி போகணும், கான்க்ளேவில் விஜய் கலந்துக்கலைன்னா அவரை ஏன் உங்களை தேடி போகிறாங்க, அப்போ வியூஸ்க்காக கவர்ச்சிக்காக இந்த நேஷ்னல் மீடியா தேடி போகுதா அப்படிங்கிற கேள்விகளாக இருக்கட்டும். விஜய் ஏன் அந்த கான்க்ளேவில் கலந்துக்கலை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வராரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வராங்க அப்படின்னா அவங்க வேறு ஒரு டைமிங்கில் தானே வராங்க, அப்போ விஜய்க்கு வேறு ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்குமே, ஏன் விஜய் அதெல்லாம் கலந்துக்கலை அப்படின்னா, இதெல்லாம் 1000 கேள்விகள், அதாவது ஒரு டிபேட்டபுளான ஒரு விஷயங்கள். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலை. விஜய்கிட்ட என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, விஜய் அதற்கு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத விஜய் ரசிகர்களுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வாங்கி இந்த விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு டாப்பிக்கில் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக உங்கள் கூட நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.